மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? இந்த புது பிறப்புனா என்ன? வேதம் இதற்கு வைத்திருக்கிற இந்த அர்த்தம் என்ன? முதல்ல இதை விளக்கறதுக்கு நான் முதல்ல வந்து இது என்ன இல்லைன்னு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு காரியம் என்னன்னு நம்ம விளக்கி சொல்றதுக்கு சில நேரம் என்ன இல்லைன்னு தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. ஒண்ணு வந்து இதுக்கு அர்த்தம் வந்து ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட குழுவை நம்ம சேர்ந்துட்டோம்ன்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஹெவி கிறிஸ்டியன் ஏரியா, அதாவது நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்க இடத்துல இந்த மாதிரி அர்த்தம் கொடுத்துட்டாங்க அதுக்கு. அதாவது இது வந்து இந்த குரூப்புங்க, இது வந்து அந்த குரூப்புங்க, இது வந்து பானகேன் குரூப்புங்க. அதாவது பானகேன்னா இந்த குரூப்ல இருக்கிறவங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு என்ன இல்லைன்னா, இட் இஸ் நாட் மாரல் ரெஃபர்மேஷன். அதாவது ஆள் நல்லா திருந்தி வந்துட்டாங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, ஆள் மாறியாச்சுங்க, அது பானகேன் கிடையாது. அதாவது முன்ன வந்து நிறைய கெட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ வந்து அந்த கெட்டதெல்லாம் விட்டுட்டு இப்போ நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அது பானகேன் கிடையாது. இட் இஸ் நாட் மாரல் ரெஃபர்மேஷன். இன்னொன்று வந்து இட் இஸ் நாட் லீடிங் அ வெரி ரிலிஜியஸ் லைஃப். ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது புது பிறப்பு கிடையாது. வெறும் ஒருத்தர் வந்து ரொம்ப பக்தியா வாழ்றாங்க, கிறிஸ்தவ மத்தியிலே சொல்றேன், ரொம்ப பக்தியா வாழ்றாங்கன்றதுனால அவங்க மறுபடியும் பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்குன்னு பக்தி இருக்குது பாருங்க. சிலது பைபிளை வாசிக்கிறது, சபைக்கு போறது, அல்லது மீட்டிங்ஸ்க்கு போறது, அல்லது சில காரியங்களை இந்த பக்தி மட்டும் புது பிறப்பாயிடாது. இன்னொன்னு சொல்றேன், ஒருத்தர் வந்து இயேசு நான் நம்புறேன்னு சொல்றதுனால அவங்க நம்புறாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்க வாயால சொல்றதுனால அது நிஜமா இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு வந்து ஒருத்தருடைய இருதயத்தை பார்க்க முடியாது. ஒருத்தர் வந்து நான் இயேசுவை நம்புறேன், நான் இயேசு ஆண்டவராக ரட்சகராக அறிக்கை செய்யறேன்னு சொன்னா நல்லது, அவங்க கண்டிப்பா சொல்லணும். அதை கூட சொல்லனா அவங்க கண்டிப்பா விசுவாசியா இருக்க முடியாது. ஆனா அவங்க சொன்னா கூட அவங்க உண்மையிலே நம்புறாங்களா அது யாருக்கு தெரியுங்க? கர்த்தருக்கு தாங்க தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அவங்க அப்படி அறிக்கை செய்யறதோ நம்புறதோ புது பிறப்பினுடைய ஒட்டுமொத்தம் கிடையாது. இப்போ என்னன்றதை நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிப்போம். புது பிறப்புனா என்ன? சரியா சொல்லணும்னா நியூ பர்த், born again, ரீஜெனரேஷன். ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரீஜெனரேஷன். ஸோ அதாவது மறுபடியும் தொடங்குவது, மறுபடியும் உண்டாக்கப்படுவது, ஒரே அர்த்தம் தான். அதனால தான் இந்த புது பிறப்புன்ற வார்த்தையை நான் சொல்லிட்டு வரேன். இதை வந்து வேதம் வந்து விளக்கறதுக்கு 3 முக்கியமான படங்களை நமக்கு கொடுக்குது. The Bible gives us 3 very important pictures to teach this truth. இந்த சத்தியத்தை போதிக்கும்படி வேதம் எப்படி போதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல விதத்தில் போதிக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. பட் ஒரு முக்கியமான விதம் சொல்றேன். 3 முக்கியமான படங்கள், பிக்சர்ஸ். படம்னா இந்த பிக்சர் சொல்றேன், ஒரு இமேஜ். அதை பார்த்தா, ஒரு போட்டோவை பார்த்தா நீங்க விளக்கத்தை குறைச்சிக்கலாம், அந்த போட்டோவே பேசும். அந்த மாதிரி வேதம் வந்து நமக்கு 3 போட்டோஸ் அல்லது வீடியோஸ் அல்லது பிக்சர்ஸ் அல்லது இமேஜஸ், மெட்டஃபோர்ஸ் அதை கொடுக்குது. இதை பார்க்கும்போது இந்த புது பிறப்பை, இந்த மறுபிறப்பை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த 3 பிக்சர்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்கள் வாசிப்போம். ஒரு பிக்சர் வந்து பர்த், பிறக்கிறது. அதுக்கு பேர் என்ன? மறுபடியும் பிறக்கிறது, புது பிறப்பு, பர்த். தி பிக்சர் ஆஃப் பர்த், பிறப்பின் அந்த படத்தை கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தது சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு, ஒரு காரியம் சிருஷ்டிக்கப்படுறது, அது இன்னொரு படம். 3வது உயிரோட எழுப்புவது, செத்த ஒன்றை உயிரோட எழுப்புவது. 3 படங்கள் நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. வேதம் இந்த 3 விதமாய் ஒரு விசுவாசி என்ன நடந்திருக்கிறது என்பது இந்த 3 விதமாய் பேசுகிறது. பிறந்திருக்கிறான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், உயிரோட எழுப்பப்பட்டிருக்கிறான்ற மாதிரி. இந்த 3 படங்களையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த புது பிறப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஆக நம்ம பார்ப்போம். யோவான் 3 நிக்கோதேமிட்ட பேசுறாருல, இயேசு என்ன படத்தை பயன்படுத்துறாரு? இந்த பிறப்பின் படம், பர்த். வாசிப்போம் திரும்ப. யோவான் 3:3 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எத்தனை முறை இயேசு இந்த படத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை கவனியுங்கள். அந்த படத்தை கொஞ்சம் மனசுல வைங்க வாசிக்கிறப்போ.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறவாவிட்டால் 4ஆம் வசனம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? நிக்கதேமுக்கு இந்த படம் கரெக்டா மனசுல இருக்கு. நாம இயேசுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். நமக்கு அது எந்த விதமான ஷாக்கையும் தரதில்லை. நாம ஒரு மாதிரி பழகிட்டோம். மறுபடியும் பிறந்துட்டோம் 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 சொல்லி கடைசியில பிறந்துட்டோன்றதே யோசிக்கிறது இல்லை. புது பிறப்பு 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 மறு பிறப்பு பிறப்பு பிறப்புன்னு சொல்லி கடைசியில பிறப்பையே யோசிக்கிறது. நிக்கதேமு பிறப்பதான் யோசிக்கிறான். ஆனால் தான் 4ஆம் வசனத்துல எப்படி நிக்கதேமுக்கு ஷாக் ஆயிடுச்சு பாருங்க. அந்த பிறப்பின் படத்தை யோசிக்கிறப்போ இயேசு சொல்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, அதிர்ச்சியை கொடுக்குது. ஆனால் தான் 4ஆம் வசனத்துல அதை சொல்றான். என்ன சொல்றா பாருங்க. ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். நம்ம நிக்கதேமுனுடைய கேள்வியை பார்த்து சிரிக்கலாம். நான் கேட்கலாம், இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி. எனக்கு இதை காட்டலாம் அதிகமா தெரியும். ஆனா நிக்கதேமு கிட்ட நம்ம கிட்ட இல்லாதது ஒன்று இருக்கு. என்னன்னா அந்த கரெக்டா அந்த பிறப்பின் படத்தை யோசிக்கிறாரு. அதனால்தான் ஷாக் ஆகுது அவருக்கு. எப்படி பிறக்க முடியும்? பிறந்தாச்சே, இப்ப திரும்ப எப்படி பிறக்கிறது? எப்படி தாயின் கருவுல திரும்ப போறது? அந்த பிறப்பின் படம் எனக்கு புரியுது. நிக்கதேமு சொல்றது தப்புன்னு உங்களுக்கும் புரியுது. ஆனா என்ன சொல்லுங்க, நிக்கதேமுட்ட இருக்கிற அந்த பிளஸ் பாயிண்ட பிடிச்சுக்கோங்க. அந்த பிறப்பின் படத்தை நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நாமளா இருந்தா புத்திசாலித்தனமான அறிவுள்ள கிறிஸ்தவர்கள், வெளிப்பாடு உள்ள கிறிஸ்தவர்கள், நாம 5ஆம் வசனத்துல இயேசு சொல்றதுக்கு பதில் என்ன சொல்லியிருப்போம்? இயேசு ஒரு காரியத்தை சொன்னாராங்க, அதுக்கு பதில் நாம என்ன சொல்லியிருப்போம்? நிக்கதேமியே, இது ஆவிக்குரிய பிறப்புப்பா. இது வேற விதமான பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் பாருங்க. இயேசு ரொம்ப தெளிவை கொடுக்கல, ரொம்ப தெளிவை கொடுக்கல. திரும்ப அந்த பிறப்பு பிறப்புன்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்றாரு 5ஆம் வசனத்துல? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். கொஞ்சம் தெளிவு கொடுக்குறாரு, ஆனா ஃபுல்லா அவனுக்கு தெளிவு கொடுக்கல. அந்த பிறப்பின் படத்தையே வலியுறுத்துகிறார். ஜலத்தினால் பிறக்கிறது, ஆவியினால் பிறக்கிறது, இது ரெண்டுமே இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் இல்லைன்னா அப்படின்றார். தொடர்ந்து வாசிப்போம். 6ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இங்க இன்னும் கொஞ்சம் தெளிவு கொடுக்கிறாரு. ஆனா அந்த பிறப்பின் அந்த படத்தை விடுறதே இல்லை. மாம்சத்தினால் பிறக்கிறது மாம்சம், ஆவியினால் பிறக்கிறது ஆவி. இப்பதான் அங்க கொஞ்சம் தெளிவு வருது பாருங்க. மாம்சம் ஆவி, இது வேற விதமான பிறப்பு. அடுத்தது 7ஆம் வசனம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அதிசயப்படாதீங்கன்றாரு. இது உண்மை. அடுத்து 8ஆம் வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். மறுபடியும் பிறக்கிற இந்த காரியம் ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாதுன்றார் இயேசு. காற்றை போல. காற்று எங்க வேணா அடிக்கும், அது இஷ்டப்படி அடிக்கும், சத்தம் கேட்கும். ஆனா அது எங்கிருந்து வந்தது, எங்க போகுதுன்னு அதை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது இருக்குதுன்னு, வந்ததுன்னு தெரியும், நடந்ததுன்னு தெரியும். என்ன சொல்றாரு, இது ஒரு ஆழமான ஒரு மிஸ்ட்ரின்னு வாங்க ஆங்கிலத்துல. இதை பற்றி ஃபுல்லா அப்படியே எக்ஸாக்டா துல்லியமா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வேணுன்றத, தேவைப்படுறத புரிஞ்சுக்கலாம். சில காரியங்கள் மர்மமாவே இருக்கும்ன்றாரு. இது அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா அது வந்துதா இல்லையா, நடந்ததா இல்லையான்னு தெரியும். எப்படி? சத்தங்க. உங்களுக்கு என்ன காண்பிக்க விரும்புறேன்னா, இந்த பிறக்கிற இந்த படம் திரும்ப திரும்ப பிறக்கிறது பிறக்கிறது பிறக்கிறதுன்றாரு. மறுபடியும் பிறந்திருக்கணும். அப்புறம் தெளிவுபடுத்துறாரு, மாம்சத்தினால பிறக்கிறது மாம்சம், ஆவியினால் பிறக்கிறது ஆவி. ஒரு ஆவிக்குரிய ஒரு பிறப்பை பற்றி பேசுகிறாரு. இந்த மறுபடியும் பிறக்கிறது இந்த 3ஆம் வசனத்துல வருதுல, அது இன்னொரு விதமா மொழிபெயர்த்தா இப்படி வரலாம், மேலிருந்து பிறக்கிறது. born againக்கு பதிலா born from above. அந்த கிரேக்க வார்த்தை 2 விதமா மொழிபெயர்க்கப்படலான்றாங்க. ஒண்ணு மறுபடியும் பிறக்கிறது, இன்னொன்னு
மேலிருந்து பரத்திலிருந்து பிறக்கிறது. அப்போ வந்து இதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. ஆனா அந்த பிறக்கிற அந்த படத்தை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த படத்துக்கு போவோம். சிருஷ்டிப்பு 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு சொன்னதை அப்படியே பாசிட்டிவா திருப்பி பவுல் சொல்லுகிறார். இயேசு யோவான் 3:3 என்ன சொன்னாரு? ஒருவன் மறுபடியும் பிறக்கலன்னா ராஜ்யத்தை பார்க்க முடியாது. பவுல் என்ன சொல்றாரு? ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டி. இங்க பாருங்க, படம் வந்து பிறப்பு இல்ல, சிருஷ்டிப்பு. அந்த சிருஷ்டிப்பு வந்து புதுப்பிக்கப்படுகிறது. பழையவெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, புதுசு வந்துருச்சு. ஒரு காரியம் சிருஷ்டிக்கப்படுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை யோசித்து பாருங்க. சிருஷ்டிப்பு. ஒன்னும் இல்லாத உலகத்தை தேவன் சிருஷ்டித்து நிரப்பினார். அப்புறம் அந்த சிருஷ்டிப்புலாம் போயிட்டு ஒரு புது சிருஷ்டிப்பு வருதுன்னு யோசிங்க. கடைசியில் அதுதான் வேதம் அப்படிதான் முடியுது. இந்த படத்தை வச்சு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டி என்று பவுல் போதிக்கிறார். இன்னொரு வசனம் கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். யூதர்கள் இந்த விருத்த சேதனை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் பெருசு, இதுதான் என்ன வந்து தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துது, இது இருந்தா எல்லாம் இருக்கு, இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பவுல் சொல்றாரு, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புது சிருஷ்டியா நீனு? புது சிருஷ்டியா? அதுதான் கணக்கு. புது சிருஷ்டியா இல்லையா? அப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்க இதையும் அதையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதையும் அதையும் பிடிச்சி நம்பிட்டு இருக்காங்க, இதையும் அதையும் உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. புது சிருஷ்டிப்பு இருக்கா? புதிதாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்களா? புது சிருஷ்டியா இருக்கிறீங்களா? இதுதான் ஒரு பெரிய விஷயம் பவுல் சொல்லுகிறார் பாருங்க. எபேசியர் 2:10. இந்த வசனங்களை வாசிக்கிறப்ப இந்த படத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கிரியேஷன், இந்த சிருஷ்டிப்புன்ற படம், தேவன் சிருஷ்டிக்கிறார், அந்த சிருஷ்டிப்பு உண்டாகுது. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை யோசித்து பாருங்க. ஆதாம் அங்க சிருஷ்டித்தார், நம்மளை ரட்சிப்புல என்ன பண்றார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கிறார் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு. அப்போ இந்த சிருஷ்டிப்பின் படம் பிறக்கிறது, சிருஷ்டிக்கப்படுறது. இன்னொரு படம் உயிரோட எழுப்பப்படுறது. எபேசியர் 2 உயிரோட எழுப்பப்படுறது. இது கொஞ்சம் பயங்கரமான இது. மற்ற இந்த முந்தின 2 இந்த வர்ணனைகளை காட்டிலும் உயிரோட எழுப்பப்படுறது ரொம்ப இன்னும் வல்லமையானதுன்னு சொல்லலாம். உயிரோட எழுப்பப்படுறது எபேசியர். இந்த படத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருவேளை லாசர் உயிரோட எழும்பினால அதை மனசுக்கு கொண்டு வாங்க. இல்லைன்னா இயேசுவை உயிரோடு எழும்புறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அதெல்லாம் மனசுல வச்சு இந்த வார்த்தையில வாசிப்போம். எபேசியர் 2:4 தொடர்ந்து வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுக்குள் அவரோட கூட எழுப்பினார், உயிர்ப்பித்தார். கிறிஸ்து எப்படி உயிரோட எழும்பினாரோ அவரோட கூட தேவன் நம்மையும் எழுப்புகிறாராம். ஒரு விசுவாசிக்கு நடக்கிற அந்த காரியங்கள் ஆவிக்குரிய உண்மைகளை சொல்லுகிறார் பவுல். ஆவிக்குரிய ரீதியில் நாம் கிறிஸ்துவோட எழுப்பப்பட்டோம். அவர் சரீரபரமா எழுப்பப்பட்டார், நாம் ஆவிக்குரிய ரீதியில் அவருக்குள் அவரோட சேர்ந்து உயிரோட எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த 3 படங்கள், இப்போ இந்த 3 படங்களை யோசிக்க சொன்னேன். ஒன்று என்னது? பிறக்கிறது, இன்னொன்று சிருஷ்டிக்கப்படுறது, இன்னொன்று உயிரோட எழும்புறது. இது எல்லாமே விசுவாசிக்கு ஆயிருக்குன்ற வசனங்களை தான் வாசித்தோம். ஆக வேண்டும் அல்லது ஆயிருக்கு. யோவான் 3 இயேசு என்ன சொல்றாரு? ஆக வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 பவுல் என்ன சொல்றாரு? ஒருத்தன் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், ஆயிடுச்சு.
எபேசியர் 2ல என்ன வாஸ்தவம்? ரட்சிப்புல நமக்கு நடக்கிறது என்னது? இயேசுவோட சேர்ந்து நம்மை உயிரோட தேவன் எழுப்புகிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது உண்மை. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. உண்மையான விசுவாசி மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறார்கள், உயிரோட எழுப்பப்பட்டிருக்கிறார்கள்.